பாட்டாளி மக்கள் கட்சி என்ற அரசியல் பேர் இயக்கத்தில் வலிமையான சக்தியாக மாறி மருத்துவர் அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர், இன்னும் பல பேர் சுகாதாரத்துறை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களை போன்றவர்கள் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள்லாம் உருவாக்கியது ஐயா தான். அப்போ அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நிலை குலைந்து போய் கண் கலங்கினாலும் கூட இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. நான் உருவாக்கிய கட்சி என்னுடைய உயிரை விட மேலானது, நான் விடமாட்டேன், இந்த கட்சியை நிலைநிறுத்துவேன். அது மட்டும் இல்லை, ஒரு வலிமையான சக்தியா தமிழ்நாடு அரசியலில் அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருந்தது அங்கீகாரம் இல்லாத கட்சியா போயிடுச்சு. அதனால மீண்டும் அங்கீகாரம் உள்ள கட்சியா வளர்த்தெடுப்பேன்னு சொல்லி ஐயா இப்ப புதுசா நிர்வாகிகள்லாம் போட்டு செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களை நடத்தி தனித்தனியா மாவட்ட வாரியா தைலாபுரம் தோட்டத்தில் கூட்டம் நடத்தி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான சக்தியா உருவெடுக்க செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இப்போ மருத்துவரையா பின்னால கட்சி வலிமையான கட்சியா உருவெடுத்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் அன்புமணி பின்னால் ஒரு சிலர் போயிருக்கிறாங்க, தெரியாம போயிட்டாங்க. பொறுப்பாளர்கள் மட்டும், அந்த பொறுப்பாளர்கள் மட்டும் அது என்ன நடந்ததுன்னு சொன்னா, மருத்துவர் அன்புமணியை கட்சியிலிருந்து ஐயா நீக்க போறாரு ஒரு தவறான செய்தியை சொல்லி சில பேர் அங்க போனவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் மருத்துவரையா தொடர்ந்து வேதனைப்படுறது, கண்கலங்கிறது, இந்த இயக்க வளர்ச்சிக்கு ஐயா எடுக்கிற முயற்சியெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப அதிர்ச்சியிலையும் ஐயா விட்டுட்டு வந்துட்டோமே, ஐயாவால நம்ம உருவாகணும், ஐயா தான் நமக்கு அடையாளம், அவரை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி மிகுந்த வேதனையிலையும் அவங்க மனசாட்சி உறுத்தக்கூடிய நிலையில தான் இருக்கு. அங்கிருந்து சில பேர் என்கிட்டையும் சரி, அருள்கிட்ட, எங்கேயாவது திருக்கச்சூர் ஆறுமுகம், ரவிராஜ் மற்ற எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிறோம். ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எப்படி ஐயா கிட்ட வர்றது, எந்த முகத்தோட வர்றதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால மீண்டும் அங்கிருந்து நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் நடக்க போகுது.